கல்வி நம்மை என்ன பண்றாரு? நீங்க இந்த கிறிஸ்துவுக்குள்ள பிள்ளைகளை மாறின போது அவருடைய ரத்தத்தினால் உங்க பாவனை என்ன செய்யலாம்? கழுவி சுத்திகரித்து அவர் முன்பாக வந்து பரிசுத்த பிள்ளைகளாய். அப்போ இந்த விசுவாசிகள் ஒரு பாவம் செய்யும் போது அந்த ரத்தத்தினால், இயேசு ரத்தத்தினால நீங்க உங்களை கழுவி உங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த விசுவாசிகளின் அறிக்கை ரட்சித்த பிறகு பாவங்கள் செய்வதெல்லாம் தெரியும். அப்ப அதனாலதான் அவருடைய ரத்தத்தினால நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய பாவங்களை கழுவ வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும். நான்காவது விசுவாச அறிக்கை என்பது இது ஒவ்வொருவரும் அறிக்கை பண்ணணும். ஒவ்வொரு விசுவாசியும் இந்த அறிக்கை இருக்கணும். Every believer has to confess that Christianity is a great confession சொல்வாங்க. கிறிஸ்துவ மார்க்கம் என்பது ஒரு பெரிய அறிக்கை மார்க்கம். ஏதோ பாவ அறிக்கை சொல்வது கிடையாது. ரட்சித்த பிறகு நீங்க ஒரு பாவம் செய்ய